இந்த வீடியோ பார்க்காம சேல் டைமில் நீங்கள் எதுவும் வாங்காதீங்க. சேல் டைமில் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் இருக்கும். இந்த மாதிரி சேலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுனால எக்கச்சக்கமாக சேவ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து அக்டோபர் 8th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து சேல் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் அண்ட் அமேசானோட ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நாள் இயர்லியாக 7th midnightலேருந்தே வந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சேல்ஸில் வந்து நம்ம ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் டே வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் iPhone 13 சேலையே நம்ம பார்த்துருந்தோம். கொஞ்ச நேரம் மட்டும்தான் வந்து ஐஃபோன் வந்து 50,000 அவைலபிளாக இருந்து வித் பேங்க் டிஸ்கவுண்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து 50,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டாங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் போச்சு. திருப்பி நெக்ஸ்ட் டே நார்மலாக ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து சேல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமில் வந்து ப்ரைஸ் வந்து ஏற்றிட்டாங்க. அண்ட் இந்த வாட்டி பேங்க் ஆஃபர்ஸ்னு பார்த்தோன்னா அமேசானில் வந்து SBI கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 10% டிஸ்கவுண்ட் தராங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ICICI, ஆக்சிஸ் அண்ட் கோட்டாக்கோட டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் டிஸ்கவுண்ட் இருக்குது. அடிஷ்னலாக உங்ககிட்ட வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு இருக்குன்னா 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்த கமெண்ட்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு. எஸ், நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ண முடிஞ்சால் அடிஷ்னலாக வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். இந்த சேலில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேலை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நிறைய சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சேல் டைமில் எங்கே பார்த்தீங்கனால வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானோட ப்ராடக்ட் பேனர்ஸ் இருக்கும். 70%, 80% டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்கோன்னு வாங்க. பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து 2-3 நாள் முன்னாடியே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேல் டைம் வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. பட் ஜெனியூனாக வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலர் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு நமக்கு கிடைக்கும். பட் அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெனியூனான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்ற வந்து தேடி கண்டுபிடிக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து அமேசான் பாட் யூஸ் பண்ணி வந்து ப்ரைஸ் ட்ராக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் ட்ராக்கிங்காகவே வந்து வெப்சைட் எல்லாமே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் பையாட்கே எக்ஸ்டென்ஷன் பற்றியும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி க்ரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியுமே வந்து நீங்கள் ப்ரைஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த சேல் டைமில் தான் ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கா, இல்லை ப்ரீவியஸாகவே வந்து அது ஏதாவது கம்மியாக இருக்கா, லோவஸ்ட்டாக வந்து எவ்வளோ ட்ராப்பாக இருக்குது அண்ட் ஹையஸ்ட்டாக எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராக் பார்க்குறது வந்து நமக்கு அந்த சேல் டைமில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்குறோமா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். பட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் நம்மளோட ATT டீல்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே வந்து ரெகுலராக வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் லூட் எதாவது வந்தது அப்படின்னா கிளியராக வந்து இது ஒரு லூட் ப்ரைஸ் அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து இந்த ப்ரைஸ்க்கு செல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நாங்களே வந்து உட்காந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதுவும் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக வந்து நம்ம கேட்டகரி வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால டைம் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நல்ல அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி சேல் டைமில் நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பப்ளிக் வைஃபை நெட்வொர்க்கில் வந்து கனெக்டே பண்ணாதீங்க. ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாமே வந்து நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணியிருப்போம். நம்ம டேட்டா தெஃப்ட் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பப்ளிக் நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. ஃபோனில் மொபைல் டேட்டா இருக்குன்னா மொபைல் டேட்டாவில் பாருங்கள். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ரஸ்டட் பிளேஸில் இருக்கீங்க, அந்த வைஃபை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணினாலே வந்து போட்டோட இயர்ஃபோன் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து 100 rupeesக்கு தரோம், 200 rupees தரோம்னு வந்து ஒரு ஃபேக் வெப்சைட் எல்லாமே வந்து இந்த மாதிரி சேல் டைமில் நிறைய ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட் கிட்ட வந்து ரொம்ப தூரமாக இருங்க. மோஸ்ட்டாக நமக்கு ஜென்யூன்னு பார்த்தோன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து நிறைய ஜென்யூனான ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஜென்யூனான ப்ரைஸ் டேக்லேயே வந்து செல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து நமக்கு மற்ற பாப்புலர் வெப்சைட்னு பார்த்தோன்னா அஜியோ, மிந்த்ரா, குரோமா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஜென்யூனான பிளாட்ஃபார்மில் இருந்தால் வந்து நம்ம டீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்யூன் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நமக்கு ஆன்லைனில் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா புதுசாக வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜஸ் வந்துடும். ஏர்பாட்ஸோட க்ளோனிங் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக வந்து செல் பண்ணுவாங்க. பட் அதெல்லாமே வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு தெரியாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க எந்தளவுக்கு R&Dலாம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக TWS இயர்பட்ஸ் க்ளோனிங் ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி நீங்கள் எடுத்துட்டீங்க, பேட்டரி குவாலிட்டி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதெல்லாமே வந்து ஸோ அது கூட நம்ம கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ண போகிறோம். குவாலிட்டி சரியில்லாமல் ரீசெண்டாக நிறைய TWS பிளாஸ்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் அவாய்ட் பண்ணுறேங்க. ஃபேக் ஏர்பாட்ஸ்லாம் நம்ம 1000, 2000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதே 1000 and 2000 வந்து நம்ம ஒரு ஜென்யூனான பிராண்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வாரண்டி சப்போர்ட்டும் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லர் ரேட்டிங் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் தான் வந்து Realme GT New Year 3க்கு வந்து ஆத்தரைஸ்டு செல்லர். பட் ஒரு சில செல்லர் எல்லாமே வந்து அந்த ஃபோனை வந்து அமேசானில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு 10,000 ரூபாய் கம்மியாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஹைலைட்டு. பட் நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து S21 FE, Realme GT New Year 3 மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் செல்லரோட ரேட்டிங் போய் பார்க்கும்போது
ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுறாங்க அப்படின்ற வந்து நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். பட் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்னா ஃப்ளிப்கார்ட்னு மென்ஷன் பண்ணுறோம், அமேசான் மென்ஷன் பண்ணுறோம். சப்போஸ் ஒரே ப்ராடக்ட் ஒரே ப்ரைஸில் 2 பிளாட்ஃபார்ம்லையுமே அந்த அவைலபிளாக இருந்ததுன்னா அந்த லிங்க்ஸ்மே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து ப்ரைவசி பாலிசி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் பேஜ் நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது தான் எங்கேயோ குட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் செட் ஆகலை, பிடிக்கல அப்படின்றப்போ நம்ம ஈஸியாக வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த ரிட்டர்ன் டேக் இல்லாமல் நோ ரிட்டர்ன் கூட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கும்போது தான் நமக்கு பிடிக்கல அப்படின்னா கூட வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் அந்த ரிட்டர்ன் டேக்லாம் இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். நீங்கள் வாங்கின பொருள் வந்து எதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி வந்து கஸ்டமர் கேர்கிட்ட பேசி அதே ப்ராடக்ட் வந்து நம்ம புது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எவ்ரி ப்ராடக்ட்டுமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பில்லியன் டே சேல் அந்த இந்த சேலுக்கு வந்து என்னென்ன ரிக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்ற வந்து நான் ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த சேல்னு இல்லை, எல்லா சேலுக்குமே வந்து ஒரு செக்லிஸ்ட் நான் போட்டு வச்சுருவேன். அந்த செக்லிஸ்ட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம அடிஷ்னலாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு செக்லிஸ்ட் வந்து மேனுவலாக போட்டு வச்சுருங்க. இப்போ தான் நம்ம ஃபோன்லேயே வந்து நிறைய நோட்ஸ் ஆப்லாம் இருக்குது. சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சாம்சங் நோட்ஸ் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக்லிஸ்ட் பண்ணுறதுனால நம்ம அந்த செக்லிஸ்ட்டை தாண்டி வந்து வேறு ஏதாச்சும் ரொம்ப ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்குது, நல்ல ஒரு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றப்போ வந்து கன்சிடர் பண்ணலாமே தவிர எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து வாங்கி அடுக்கி வைக்க தேவையில்லை. ஸோ செக்லிஸ்ட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் அம்மா இல்லை ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த செக்லிஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதை தவிர வேறு பொருள் வாங்குறது வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் செக்லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பட்ஜெட் செட் பண்ணுறங்க. ஸோ இந்த சேலில் வந்து வாட்ச் டிஸ்கவுண்ட்லாம் வந்திருக்கு, அந்த சேலில் டிடபிள்யூஎஸும் வந்து ப்ரைஸ் ட்ராப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம வாங்குறதுனால நம்ம சொந்த பாக்கெட்டே வந்து நம்ம காலி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சேல் டைமில் நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட் நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது, அடிஷ்னலாக பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது, கூப்பான்லாம் இருக்குது அப்படின்றப்போ ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கே நம்ம பார்த்தீங்கன்னா கூட அமேசானோட ப்ரைம் டே சேல், ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஷிப் வந்து நம்ம வாங்கும்போது சேலுக்கு வந்து ப்ரீயர் ஆக்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம கண்டிப்பாக இந்த பொருள், இந்த வாஷிங் மிஷின் நான் இந்த சேலில் வாங்கியே ஆகணும் அப்படின்றப்போ ஒரு சில நல்ல ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேல் ஃபஸ்ட் டே மட்டும் நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கப்போ அடுத்த நாளே வந்து ப்ரைஸ் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மேபி 1000-2000 இன்க்ரீஸ் ஆனால் கூட நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம iPhone 13 பார்த்துருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் இனிஷியலாக 48,000லாம் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி இமீடியட்டாக ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்லி ஆக்சஸ், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்றப்போ ஏர்லி ஆக்சஸ் வாங்குறது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ரெகுலராக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ப்ளஸ் மெம்பர்ஷிப் இருக்கும். பட் ஒரு சில டைம் வந்து நம்ம 40-50 சூப்பர் காயின்ஸ் யூஸ் பண்ணி வந்து அது ப்ளஸ் மெம்பர்ஷிப் வந்து ஆக்சஸ் கெயின் பண்ணலாம். அமேசானில் நம்ம பார்த்தோன்னா ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து இயர்லி மெம்பர்ஷிப், மந்த்லி மெம்பர்ஷிப்லாம் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளாட் 50% கேஷ்பேக் ஆஃபர்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாமே வந்து அந்த ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே வந்து ஃப்ரீயாக 7 டே 15 டே ட்ரையல் பீரியடும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த அமேசானில் ஃப்ரீ டெலிவரி மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். பட் அதை பற்றி உங்களுக்கு வீடியோ தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் ஷாப் பண்ணுறதுனால நிறைய வந்து நம்ம சேவ் பண்ணலாம். லேட்டாக நம்ம அப்புறமா ஷாப் பண்ணிக்கலாம், அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெல்லமாக வந்து அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஒவ்வொரு செல்லையுமே வந்து ஸ்மார்ட் வாட்ச் டீல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இல்லை 1.5 நாள் மட்டும்தான் வந்து அந்த டீல் ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மெல்லமாக வந்து 100-200 ருபீஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெலிவரி டைம்லேயுமே வந்து நீங்கள் ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பல வருஷமாக வந்து நம்ம சேனலில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். டெலிவரி ஆகிற டைமில் அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வீடியோ எடுங்க. டெலிவரி ஆகிற டைமில் வந்து இப்போ நமக்கு ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தோன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருக்குது. அமேசான்லேயுமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன்.
சப்போஸ் மொபைல்லாம் இது இருக்குது, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லை அப்படின்றப்போ நீங்கள் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது வீட்டில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு வீடியோ எடுக்க சொல்கிறேன். சப்போஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து மோஸ்ட்டாக இருக்கும். பட் ஒரு சில டைம் வந்து ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜாக இருக்குது, இல்லை ப்ராடக்ட்டே வந்து மிஸ் ஆகிருக்கு, வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து மாற்றி அனுப்பிட்டாங்க அப்படின்றப்போ இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் கஸ்டமர் கேர்கிட்ட பேசுகிறப்போ. இந்த சேலில் இன்னொரு முக்கியமான டிப் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட் ப்ரௌசர்லேயே வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானையுமே வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருங்க. இந்த சஜஷன் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீல்ஸ் சேனல் வந்து என்னோட ப்ராஃபிட்டுக்காக மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலை, நல்ல ப்ராடக்ட்ஸ், ஜென்யூனான ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து சர்ச் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்றப்போ தான் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டீல்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேட்டகரி அந்த கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட்ஸ், நல்ல குவாலிட்டி டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்பப்போ லூட்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம், அதையும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சேல் டைமில் நம்ம பார்த்தோன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் பேங்க் டிஸ்கவுண்ட், கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்கும், லைட்னிங் டீல், எக்கச்சக்கமாக அந்த டீல் இந்த டீல்னு ஏதாச்சும் ஒன்று வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளும் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அண்ட் ஃபைனலாக என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சேலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சேனலுக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டேஸாக நம்ம சேனலோட வியூஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய அளவுக்கு இருக்காது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து யூடியூப் இன்கம் பெருசாக அந்த $100 மார்க் ரீச் பண்ணுறது வந்து பெரிய போராட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேல் டைமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால அஃபிலியேட்டில் ஓரளவு டீசெண்டான இன்கம் வந்து எங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம சேனல் லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் சொல்ல உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அஃபிலியேட் லிங்காக தான் இருக்கும் அது மோஸ்ட்லி. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் வந்து நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டீல்ஸ் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேலில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து நான் சீக்கிரமாக பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.